Hello everyone, this is Polity Part 8 video. Part 7ல Chartered Act 1853 பார்த்தோம். அது எல்லாமே வந்து கம்பெனி ரூல். இப்போ 1858 to 1947 வரையும் க்ரௌன் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரௌன் ரூல் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857ல் சிப்பாய் மிலிட்டரி நடந்திருக்கும். ஸோ அது வந்து கிரேட் ரிவால்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 1857ல் நடந்த சிப்பாய் மிலிட்டரிக்கான அதர்ஸ் நேம். ஸோ இதோட காரணமாக தான் வந்து கம்பெனி ரூலை வந்து இழுத்து முடிட்டு நிறைய பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து அந்த டைமில் நம்ம இந்தியன்ஸ் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் காண்டான க்ரௌன் என்ன பண்ணுவாங்க, தூக்குங்கள் அந்த கம்பெனியை நாமளே டேரெக்டாக ஆட்சி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு க்ரௌனோட ஆட்சி வந்து டேரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த க்ரௌனோட ஆட்சி வரதுனால இது வந்து குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் பேரே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இதுக்கு முன்னாடி சார்ட்டர்ட் ஆக்ட் இருக்கும். ஸோ இப்போலாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக மாறி இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லார்ட் கேனிங் தான். இவர் என்ன பண்ணுவார், இந்தியாவில் இருந்துட்டு டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் க்ரௌனாக இருப்பார். ஸோ டேரெக்டாக என்ன நடந்தாலும் பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த டியூயல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டில் முடிச்சுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு தேவையான லாஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன மாதிரியான லாஸ்லாம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரி போர்டு இருப்பாங்க. அவங்க பேர் வந்து கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க. அது ஒரு 15 பேர் கொண்ட குழு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வந்து வந்திருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். இந்தியன்ஸ்க்கான ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சதான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு யார் ஹெட்டுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.